தாளமுக்கம் காரணமாக நாட்டில் ஏற்பட்டிருக்க சீரற்ற வானிலையின் தற்போதைய நிலை என்ன? இந்த தாளமுக்கமானது தற்போது திருகோணமலையில் இருந்து கிழக்காக 130 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது. நேற்றைய தினம் இது மட்டக்களப்பு பிரதேசத்தில் காணப்பட்டது. இது வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து இன்று திருகோணமலையிலிருந்து கிழக்காக காணப்படுகின்றது. இது மேலும் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் கரையோரம் ஊடாக தமிழ்நாடை சென்றடையும். பெரும்பாலும் இது இன்று மாலை ஒரு சூறாவளியாக வலுவடையும் சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. பெரும்பாலும் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் பகுதியை கரையோரங்களை நெருங்கி செல்லும் வேளையில் இது ஒரு சூறாவளியாக மாற்றமடைந்து செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது சூறாவளியாக மாறினால் இலங்கையின் எப்பகுதிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும்? பெரும்பாலும் இலங்கையின் வட மாகாணத்தில் அதன் தாக்கம் காணப்படும். ஏனெனில் அது சூறாவளியாக உருமாறி நகர்ந்து செல்லுகின்ற பாதை வடமாகாணத்தின் கரையோரமாகவே தமிழ்நாட்டுக்கு செல்ல இருக்கின்றது. இதனால் வட மாகாணத்திற்கு இதன் காரணத்தினால் பாதிப்பு ஏற்படும் என நினைக்கிறேன். சூறாவளி என்று சொல்லக்குள்ள அது பெரும்பாலும் ஆரம்ப சூறாவளியாகவே காணப்படும். அதனால் காற்றின் வேகம் பெரிதாக இருக்காது. ஆனால் மழை இருக்கும், தொடர்ச்சியான மழை. கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பிரதேசங்களில் கனத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. மலையாளத்துக்கு ஏதும் பாதிப்புகள் இருக்கிறதா இதனால்? தற்போது உருவாக இருக்கின்ற சூறாவளியால் நேரடியாக மலைநாட்டுக்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் மழை இருக்கும். காற்றின் வேகத்தால் பாதிப்பு இருக்காது. அநேகமாக இந்த சூறாவளி அல்லது தாளமுக்கம் காரணமாக இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் சில இடங்களில் அடிக்கடி மழை காணப்படும். இந்த சீரற்ற வானிலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும்? இலங்கை விட்டு அநேகமாக பெரும்பாலும் 29ஆம் தேதி இலங்கையை விட்டு அப்பால் தமிழ்நாட்டுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் 30ஆம் தேதி இந்தியாவின் தமிழ்நாட்டை ஊடறுத்து அது மீண்டும் அராபிய கடல் பிராந்தியத்துக்குள் பிரவேசிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சீரற்ற வானிலையிலிருந்து மக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? பாதுகாப்பினில் மழை மற்றும் அதனோடு இணைந்த வெள்ளப்பெருக்கு. பெரும்பாலும் மட்டக்களப்பு பகுதியில் நேற்றைய தினம் பெய்த மழையால் பெரும் வெள்ளப்பெருக்கில் பலர் இடம்பெயர்ந்துள்ளார்கள். பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அதே போன்ற ஒரு நிலையை முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா பிரதேசங்கள் ஏற்பட சாத்தியம் இருக்கின்றது. எனவே வெள்ளம் வரும் முன் தாழ்ந்த நிலத்தை விட்டு முடிந்தவரை மேட்டு நிலங்களுக்கு குடிபெயர்ந்து செல்வது நல்லதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். தற்போது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்க அந்த தாளமுக்க நிலையை சிவப்பு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இலங்கை வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை தான் விடப்பட்டிருக்கின்றது.